ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் கிராஸ் சீரிஸ் கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரும் செகண்ட் சாப்டரும் எப்படியாவது இந்த 15 நாள் கேப்பில் முடிச்சிடலாம். 15 நாள் கூட இல்லை, 10 நாள். நான் சொல்கிற 5 மார்க் மட்டும் அப்படியே போட்டுகிட்டே வாங்க. வீக்ஸ் ஒன்றுக்கு கொஞ்சம் ஹேண்டியாக இருக்கும். கட்டாயமாக ஒரு நாளைக்கு 2 5 மார்க், 3 மார்க் 2 மார்க் இருந்தால் ஒரு 4-5 இது போட்டால் போதும். என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்டட். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுங்கள். நிறைய பேர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நீங்கள் போட்டதை நான் பார்த்து சந்தோஷப்படுவேன். ஸோ கண்டினியூ பண்ணுவீங்களா சார்? ஏன் சார் விட்டு போகிறீங்க? உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் என்னால் பண்ண முடியும் 12th ஸ்டாண்டர்ட். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் சப்போர்ட் இல்லாதப்போ தான் நான் அப்படி இருக்கிறேன். ஸோ நடுவில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, பரவாயில்லன்னு பேச விரும்பல. ஸோ எக்ஸசைஸ் 1.6ல் முக்கியமான சம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அண்ட் கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். தேர்ட் கொஸ்டின் 1.6ல் இன்வெஸ்டிகேட் தி வேல்யூஸ் ஆஃப் லாம்டா அண்ட் மியூ த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, இந்த லாம்டா மியூவை வச்சு சில கேசஸ் ஃபாலோ பண்ணணும். நோ சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ஒரே ஒரு தீர்வு, தீர்வில்லை, எண்ணற்ற தீர்வு அப்படின்னு கேட்க சொல்கிறாங்க, போட சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கோங்க. ரோ ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ, அப்புறம் ரேங்க் ஆஃப் ஏ கமா பி. அதாவது ஏபிங்கிறது ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ், விரிவுபடுத்தப்பட்ட அணி. அதெல்லாம் என்னென்னு இப்போ சொல்கிறேன். ரெண்டுமே 3ன்றது தான் ரேங்க், யூனிக் சொல்யூஷன். ரேங்க் கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் போட முடியும். அடுத்து ரெண்டுமே 2 இருந்ததுன்னா, ரேங்க் 2 இருந்ததுன்னா லெஸ் தென் 3 அன்னோன்ஸ் அப்படின்னா இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ரெண்டுமே 1 இருந்துச்சுன்னா அதுவும் இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன். ரெண்டுமே வேறு ரேங்காக இருந்ததுன்னா நாட் ஈக்குவல் தானே, நோ சொல்யூஷன். புரிஞ்சுதான்? இதுதான் அர்த்தம். இது எழுதி வச்சுக்கோங்க. இப்போது சம்முக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி அந்த ஃபார்மேட் எழுதிருங்க. ஸோ ஏ அப்படிங்கிறது என்னென்னா 2 3 5 எழுதியாச்சு. ஸோ 7 3 - 5 2 3 லாம்டா எழுதியாச்சு. அடுத்து எக்ஸுங்கிறது XYZ. அடுத்தது பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 8 மியூ. ஓகேவா? 9 8 மியூ. இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம். ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் ஏபி, விரிவுபடுத்தப்பட்ட அணி. நீ எழுத வேண்டாம், ஏபின்னு எழுதினா போதும். எழுதிட்டு ஏவும் பியும் ஒட்டுக்கா எழுதணும். 2 3 5 9. அடுத்து 7 3 - 5 8. அடுத்தது 2 3 லாம்டா மியூ. ஓகேவா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்மளுடைய எக்லான் ஃபார்ம் வர வைக்கணும்னு என்ன பண்ணணும்? மேலே 1 இருக்கணும், இல்லைனா எனி நம்பர் இருக்கலாம். இப்போ 2 இருக்குது, அது பிரச்சனை இல்லை. எனி நம்பர் இருக்கலாம், நாட் ஈக்குவல் 0 இருக்கணும். அடுத்த ரோவில் 0 இருக்கணும், இங்கேயும் 0 இருக்கணும், இங்கேயும் 0 இருக்கணும். இப்படி ஒரு ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். சரிங்களா? அப்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். எக்லான் ஃபார்ம் போட்டுக்கிறேன். ஓகேவா? R2வில் தானே சேஞ்சு, ரோ 1ல் எந்த சேஞ்சுமே இல்லை. R2வில் தான் சேஞ்சு, ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. R2வில் இங்கே 0 வர வைக்கணும். அப்போ என்ன பண்ணுவேன்? R2 இம்ப்ளைஸ் R2வில் சேஞ்சு மைனஸ் R1 கூட தான், ஃபஸ்ட் ரோ கூட தான் நம்ம பண்ணணும் எப்போவுமே. சரிங்களா? அப்போது பாருங்கள், இது வேறு நம்பராக இருக்குது, 0 வர வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? அப்படி வேறு நம்பராக இருந்து ஒன்றும் பண்ண முடியலன்னா 2ஆல் இது இன்ட்டு பண்ணணும், இது 7ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்படி மாற்றி பண்ணணும். அப்போது R1 7ஆல் இன்ட்டு பண்ணணும், R2வை 2ஆல் இன்ட்டு பண்ணணும். அப்போ என்ன ஆயிரும்? 0 ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. பாருங்கள், அடுத்த R2 இன்ட்டு R2 என்னது? 3 2s are 6. 6 - 21 எவ்வளோ? 6 - 21 -15. ஓகேவா? அடுத்தது 5 2s are 10. என்ன 10? -10. அடுத்தது 7 5s are 35. -35 -10 -35 -40. அடுத்தது 8 2s are 16. 7 9s are 63. 7 9s are என்னது? 63. 8 2s are 16. 16லேருந்து 63 போச்சுன்னா எவ்வளோ? 63 போச்சுன்னா எவ்வளோ? 60 63 47. ஓகேவா? 47 சாரி 50. 16 போச்சுன்னா 47 -47. ஓகேவா? 63லேருந்து 16 போச்சுன்னா எஸ், ஓகேவா? 47. அடுத்தது இங்கிருந்து இங்கே R3ல் பாருங்கள், R1 கூட ஈஸியாக இருக்குது. பாருங்கள், 2 - 2 0. அப்போ R3 - R1, 2 - 2 0. அடுத்து 3 - 3 0. அடுத்து லாம்டா -5. அடுத்தது மியூ -9. புரிஞ்சுதா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது போட்டுட்டு அடுத்தது அவ்வளோதான், எக்லான் ஃபார்ம் வந்துருச்சு.
இந்த லாம்டாவை தனியாக எடுத்துக்கணும். லாம்டா மைனஸ் 5 ஈக்குவல் டு 0, மியூ மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. அப்போ லாம்டா இஸ் ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் டு 9. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, நோ சொல்யூஷன். நோ சொல்யூஷன்னா நான் மியூ நாட் ஈக்குவல் டு 9 வைக்கிறேன். ஓகேவா? அப்படி வச்சா மியூக்கு 9 தவிர வேறு எது வேணாலும் போடலான்னு அர்த்தம், லாம்டாக்கு 5 போடணும்னு அர்த்தம். அப்போ லாம்டாக்கு 5 போட்டால் 0, கரெக்டாக? மியூக்கு 9 தவிர வேறு எதாவது போட்டிங்கன்னா நம்பர் தான் வருவாங்க. அப்போது இந்த காலத்தை மறைச்சிக்கோ. இதுதான் ஏ, இங்கே ஒரு கோடு போடுறேன். இதுதான் ஏ, இந்த ஏல 5 போட்டால் 0. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2, ரேங்க் ஆஃப் பி என்னது, ரேங்க் ஆஃப் ஏ வந்து 2. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3. ஏன்னா கீழே இருக்க நம்பர் என்ன வந்துச்சு, நம்பர். மியூக்கு வந்து நம்பர் தானே போட்டிருக்கோம், வேறு எதாவது நம்பர் தானே போட்டிருக்கோம் 9 தவிர, அதனால் நாட் ஈக்குவல். அப்போது ரோ ஆஃப் ஏ இன்கன்சிஸ்டன்ட், ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி, நோ சொல்யூஷன், முடிஞ்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாம்டா ஈக்குவல் டு 5, சரிங்களா? மியூ இப்படி தான் எழுதணும். இப்படி எழுதினா மார்க் கிடைக்காது. டேக் எனி ரியல் வேல்யூஸ். நான் சத்தியமாக சொல்கிறேன், இப்படி எழுதினா மார்க் கிடைக்காது. இப்படி தான் எழுதணும். நாட் ஈக்குவல் டு 9 போடாதீங்க. மியூ டேக் எனி ரியல் வேல்யூஸ்ன்னு போடுங்க. அப்போது மியூ நீங்கள் ரெண்டுக்குமே லாம்டா ஈக்குவல் டு 5 போட்டால் என்ன ஆகும், சாரி, லாம்டா ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு 5 போட்டால் என்ன ஆகும், 5க்கு பதிலாக நீ வேறு எதாவது நம்பர் போட்டால் அது நம்பர் தான் வரும், கரெக்டாக? 5க்கு பதிலாக வேறு எதாவது நம்பர் போட்டால் ரொம்ப முக்கியமான சம். 5க்கு பதிலாக வேறு எதாவது நம்பர் போட்டால் அங்கே நம்பர் வரும். அப்போது இதோட ரேங்க் என்ன, ரேங்க் கண்டுபிடிக்க தெரியல. எவ்வளோ ரோவில் நம்பர் இருக்கோ அந்த ரோவில் நம்பர் எடுத்துக்கணும். அதாவது அந்த ரோவை ஆன்சர் எடுத்துக்கணும். அப்போ எவ்வளோ ரோவில் நம்பர் இருக்குது, இங்கே நம்பர் வரும் தானே. அப்போ 3 ரோலையும் நம்பர் இருக்குது. ரேங்க் 3, ரேங்க் 3, ரோ ஆஃப் ஏ 3. ரோ ஆஃப் ஏபி என்னது, மொத்தமாக பார்க்கணும். இதுவும் டேக் எனி ரியல் வேல்யூன்னு சொல்லிட்டோம், சரியா? எனி ரியல் வேல்யூனா 9 தான் எடுக்கணும் அவசியம் இல்லை, 10 எடுக்கலாம், 11 எடுக்கலாம், எது வேணாலும் எடுக்கலாம். அப்போது இங்கேயும் நம்பர் தான் வரும். அப்போ ரெண்டுமே நம்பர் தான் வரும். ஓவரால் 3லேயும் என்ன இருக்கும், நம்பர் தான் இருக்கும். அப்போது ரேங்க் ஆஃப் 3லேயுமே நமக்கு ஃபில் ஆகிருக்கும். ரேங்க் ஆஃப் ஏபி வந்து 3. ஸோ இட் இஸ் யூனிக் சொல்யூஷன், ஒரே ஒரு தீர்வு, யூனிக் சொல்யூஷன் அப்படின்னு எழுதுனா போதும். அடுத்தது லாம்டா ஈக்குவல் டு 5, மியூ ஈக்குவல் டு 9. ரெண்டுமே ஈக்குவலாக வைங்க. இந்த கேஸ், இது கேஸ் 1, இது கேஸ் 2, இது கேஸ் 3. நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் வச்சா லாம்டாக்கு பதிலாக 5 போட்டால் 5 - 5 0. அப்போது 2 ரோவில் தான் நம்பர் இருக்கும். அப்போ ரோ ஆஃப் ஏ 2, ரோ ஆஃப் ஏபி என்னது, நீங்கள் 9 போட்டால் 0 ஆயிரும். ரோ ஆஃப் ஏ 3. அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏபி, ஓகேவா? சாரி, 2. ரெண்டுமே 2. less than 3 unknowns. It is infinitely many solution. It is infinitely many solution. ஓகே, இப்போ பாருங்கள், திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். இப்போ ரோ ஆஃப் ஏ 2ன்னு வந்த காரணம் என்னென்னு பாருங்கள். இங்கே கேஸ் என்ன கொடுத்துருக்கோம், லாம்டா ஈக்குவல் டு 5, ஓகேவா? அப்போ லாம்டா ஈக்குவல் டு 5 போட்டால் என்ன ஆகும், 0 ஆகும். அப்போது ரோ ஆஃப் ஏ மட்டும் என்ன, 2 ரோவில் தான் நம்பர் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ 2. ரேங்க் ஆஃப் ஏபி என்னென்னா 9 போட்டால் 0. அப்போது உனக்கு இந்த ரோ ஃபுல்லாகவே 0 ஆயிடுச்சு. அப்போ 2 ரோவில் தான் நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்னது, 2. ரேங்க் 2 2 தானே, அதனால தான் இப்படி வந்துச்சு. புரிஞ்சுதான்? இப்படி தான் போடணும். மெதுவாக பாருங்கள், புரியும். ஓகேவா? இது கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பேமெண்ட். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது எக்ஸாம்பிள் 1.30, டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சி ஆஃப் தி ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்சினா ரேங்க் மெத்தடில் போடுங்க. டெஸ்ட் ஃபார் கன்சிஸ்டன்ட்னா கன்சிஸ்டண்ட்டாக இன்கன்சிஸ்டண்ட்டாக என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கன்சிஸ்டன்ட் தான் சால்வ் பண்ணுங்கிறாங்க. அதே மாதிரி தான் AX = B ஃபார்மேட் எழுதிக்கோங்க, சரியா? எழுதிருங்க. ஏ என்னது, 4 - 2 6 1 1 - 3 15 - 3 9. ஸோ அடுத்து வந்து X Y Z, B வந்து 8 - 1 21. ஓகேவா? ஓகே. இப்போது AB ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ். அப்போ 4 - 2 6 8 சேர்த்திக்கோ, ஏபியும் சேர்த்துறோம். அடுத்து 1 1 - 3 -1. அடுத்து 15 - 3 9 21. ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் எழுதியாச்சு. இதுதான் பி. அது தனியாக கோடு போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ எக்கலான் ஃபார்ம் கண்டுபிடிக்கலாம். எக்கலான் ஃபார்ம் என்னென்னு, அப்பர் ட்ரையாங்கிள். இப்படி மேலே எதாவது நம்பர் இருக்கணும், கீழே இது ரெண்டுமே, இது 3மே 0வாக இருக்கணும், அந்த மாதிரி. அப்போது நான் மேலே 1 வந்தால் நல்லாயிருக்கும். 1 வரலனாலும் பரவாயில்ல, ஆன்சர் வரும். பட் 1 வந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1 தான் வரணுன்ட்டு இல்லை, 1 தவிர எது வேணால் வந்துக்கலாம். 1 வந்தால் நல்லா ஈஸியாக பண்ணிடலாம். அப்போது இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரோ 1 இன்டர்சேஞ்ச்
ரோ 2. அப்போ இன்டர்சேஞ்ச்னா 1 1 -3 -1, அதாவது ரோ 2 மேலே வந்துச்சு, ரோ 1 கீழே வந்துருச்சு. 4 -2 6 8. ரோ 3 அப்படியே இருக்குது. 15 -3 9 21. அவ்வளோதான். ஓகேவா? இப்போது இங்கே 0 வர வைக்கணும் ரோ 2ல். அப்போ ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. சரியா? ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. இப்போ ரோ 2ல் தான் ஆப்ரேஷன். ரோ 2ல் ஆப்ரேஷன் யாரு கூட? R1 கூட தான் நான் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். R1 கூட என்ன பண்ணணும்? இங்கே -4 போட்டால் வரும். -4 போட்டாச்சு. ஏன்னா 4 -4 0 அப்படி கணிச்சு போடணும். சரியா? R2 என்னது? -2. 1 × -4 -4 -2 -4 -6. உனக்கு போட முடியலன்னா சைடில் போட்டுப்பார் இப்படி. R2 -4R1. R2 என்னது இங்கே? 6 -4. R1 என்னது? -3. இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் சைடில். 6 + 12 4 3 12. அப்போ 6 + 12 18. அந்த மாதிரி போட்டு பார்த்துக்கலாம். இல்லை டேரெக்டாக போட புத்தி இருந்தால் போடலாம். R2 வந்து 8 -2 ப்ளஸ்ஸு 8 + 4 12 போட்டாச்சு. அடுத்தது இங்கே 0 வரைக்கணும். அப்போ R3 வந்து பாருங்கள் இங்கே இங்கே இதை விட இது ஈஸியாக பாருங்கள். R1ல் -15 வந்தால் 0 தானே. அப்போ R3 -15 R1 கற்றுக்கங்க 0. சரி, R3 என்னது? -3. இது வந்து என்னது? -15. அப்போ -3 -15 என்னது? -18. அடுத்து R3 என்னது? 9. இது வந்து -2 + 45. அப்போ 9 + 45 என்னது? 54. ஓகே. அடுத்து R3 என்னது? 21. -into ப்ளஸ். அப்போ 21 + 51 என்ன வரும்? 72. சரியா? R3 வந்து 21 இருங்க, தப்பாக போட்டேன். R3 வந்து 21 -into +15 +15 21 + 15. அப்போ என்ன 636. என்ன 36? +36 தவறுதலாக போட்டேன். ஓகேவா? அப்போது அடுத்த ஸ்டெப்பில் இங்கே 0 பண்ணணும். அது நம்ம ஈஸியாகவே பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா இங்கே 18 வந்தால் 0 தானே. R1 கூட பண்ணக்கூடாது. இங்கே 18 வந்தால் 0 தானே. என்ன 18 வரணும்? +18 வந்தால் 0. அப்போ பண்ணிடலாமா? ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. அப்படியே எழுதுங்க. ஃபஸ்ட் ரோவில் எந்த சேஞ்சுமே இல்லை. செகண்ட் ரோவில் தான் சேஞ்சு. அப்போ ஃபஸ்ட் ரோவில் 1 1 -3 -1. செகண்ட் ரோவில் என்ன சேஞ்சு? செகண்ட் ரோ யார் கூட பண்ணணும்? சரியா? செகண்ட் ரோவில் சேஞ்ச் இல்லை. ரோ 3ல் தானே சேஞ்சு. ஏன்னா ரோ 3ல் தான் 0 வரணும். கரெக்டாக? ரோ 2 அப்படியே இருக்கணும். அப்போ ரோ 2 என்னது? 0 -6 18 12. 0 -6 18 12. அப்போ R3ல் தான் சேஞ்சு. என்ன சேஞ்சோ இங்கே எழுது. எது கூட பண்ண போகிறோம்? R2 கூட. ஏன் R2 கூடனா R1 கூட பண்ணால் நம்பர் வந்துடும். அதனால் R2 கூட தான் பண்ணணும். அப்போ R2 கூட என்ன பண்ணலாம்? R2 கூட என்ன பண்ணலாம் பாருங்கள். R2 கூட இங்கே 0 -0 0. இங்கே பாருங்கள். இங்கே 6 3 are 18. 3 டேபிள் இன்ட்டு பண்ணலாம். இன்னொரு மைனஸ் போட்டால் தானே ப்ளஸ் ஆகும். அப்போ போட்டுக்கலாமா? அப்போது -3. அப்போ 0 0 ஆயிடுச்சு. அடுத்து R3 -3 R2 தானே. R3 -3 R2 பாருங்கள். R3 வந்து என்னது? 54. -3 R3 போடும்போது 18 3 are 54. 54 - 54 0. அண்ட் R3 வந்து என்னது? R3 வந்து -3 கூட. அது அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. R3 வந்து என்னது? 36. இது வந்து -3 கூட இன்ட்டு பண்ணால் -36. அப்போது 0. இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள். அப்போது லாஸ்ட் ரோ எல்லாமே 0. ஃபஸ்ட்டு 2 ரோவில் தான் நம்பர் இருக்குது. நம்பர் ஆஃப் நான்-0 ரோஸ். ரேங்க் 2. அதாவது A வந்து 2. ரேங்க் ஆஃப் AB என்னது? முழுசாக எடுத்துக்கணும். அதுவும் 2. அப்போ ரேங்க் ஆஃப் A is equal to rank of AB is equal to 2 less than 3 unknowns. So it is consistent தான். நோ சொல்யூஷன் கிடையாது. நோ சொல்யூஷன் நாட் ஈக்குவல் வரும். கன்சிஸ்டன்ட். இட் ஹேஸ் இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். என்ன சொல்யூஷன்? இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன். எண்ணற்ற தீர்வு. எழுதியாச்சா? அந்த இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனை கண்டுபிடிக்கணும். லாஸ்ட் ரோ வந்து 0வா? அப்போ லாஸ்ட் ரோ 0னா Z தானே லாஸ்ட் ரோ மாதிரி. அப்போ Z ஈக்குவல் டு Kன்னு வச்சுக்கணும். இட் பிலாங்ஸ் டு R. K வந்து எனி ரியல் நம்பர் அப்படின்னு வச்சுக்கணும். லாஸ்ட் ரோ 0னா இந்த ப்ரொசீஜர். அடுத்து செகண்ட் ரோ -6y x கிடையாது +18z is equal to 12. இப்போ இசட்டுக்கு பதிலாக K போடு. K போட்டேன்னா 18K is equal to 12. அப்போ -6y is equal to 12 - 18K. அடுத்தது y is equal to -6 டிவைடில் வந்துடும். அப்போ என்ன ஆகும்? -1/6 12 - 18K. புரிஞ்சுதா? அப்போது 6 டேபிளில் பண்ணலாமா? மைனஸால் இன்டூ பண்ணிடலாம். 6 டேபிளில் 12 என்ன 2 டைம்ஸ். அப்போ -2 மைனஸால் உள்ள இன்டூ பண்ணிடு. -2 - +6 டேபிளில் 18 3 டைம்ஸ்.
அப்போது இந்த ஆன்சர் இப்படி கூட எழுதிக்கலாம் 3k - 2 இது y ரெண்டு ஒன்று தானே. இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸோட இது என்னது x + y - 3z = -1 இப்படி தானே இருக்குது. அப்போது x + y என்னது 3k - 2 - 3k z பதில் k -1 புரிஞ்சுதா -1 ஓகே. இப்போது +3k - 3k கேன்சல். அப்போ x = -1 + 2 2 அந்த பக்கம் போயிடும். அப்போது x = 1 அவ்வளோதான் முடிஞ்சு. நமக்கு இசட்டும் கிடச்சிருச்சு எக்ஸும் கிடச்சிருச்சு ஒய்யும் கிடச்சிருச்சு. கடைசியில் எழுதணும் இப்படி x, y, z என்னது 1, 3k - 2, k அப்படின்னு எழுதிட்டு மறக்காமல் k belongs to r நீங்கள் எழுதணும். எழுதலைன்னா தப்பு, ஒரு மார்க் கம்மியாகும். k belongs to rன்னு எழுதணும். இதுதான் உங்களுடைய ஆன்சர். இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷன் இப்படி தான் போடணும். அடுத்தடுத்த சம் பார்க்கும்போது இன்னும் டவுட் கிளியர் ஆகும். சரியா? ஒரு சம்முக்கு ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு விதம். ஓகேவா? ஸோ இந்த சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட், லாம்டா மியூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்றைக்கி இருக்க சம்மு போதும். நான் காம்ப்ளெக்ஸ் நம்பரும் அப்படியே போடுவேன் சைட் பை சைடு. ரெண்டுமே சேர்த்து முடிக்க போகிறேன். 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதனால் என் கூட சேர்ந்து முடிச்சிருங்க. இன்றைக்கி இந்த 2 சம் நல்லா போட்டு பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.